வணக்கம். கைத்தறி புடவைகளுக்கு பெயர் பெற்ற ஊர் நெகமம். நெகமத்திலிருந்து பொள்ளாச்சி செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 3வது கிலோமீட்டரில் உள்ளது கள்ளிப்பட்டி பிரிவு. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பகுதியில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் ஒன்று கூடி சிறப்பான முறையில் ஸ்ரீ ருத்ரம் யாகம், ஸ்ரீ மகா நவசண்டி யாகம் செய்து வருகிறார்கள். இதை பிரம்மாண்டமான முறையிலே மக்கள் பயன்படும் வகையிலே நடத்தி வருகிறார்கள். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், தடைகள் நீங்கி நடை போட வேண்டும், இன்னல் நீங்கி இனிதாக வாழ வேண்டும் என்ற பொதுநல நோக்கோடு இவ்வேள்விகள் செய்யப்படுகின்றன. ருத்ரயாகம் அப்படின்னா என்ன? ருத்ரன்னா யார்? சிவனுடைய அம்சம் சிவன். ருத்ரன் அப்படின்னா துன்பத்தை நீக்குபவர் அப்படின்னு பொருள். சிவனை குறிக்கும் சுயமரியாதை, பிறரை நேசிக்கும் குணம் கொண்டவர்கள் தான் இந்த ருத்ரன் அப்படிங்கிற பேர் உள்ளவங்க. ருத்ரயாகம் என்பது அனைத்து ஆழமான வேறு ஒன்றிய கோளாறுகளிலிருந்தும் சுத்தப்படுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஹோமம் அல்லது தீச்சடங்கு. ருத்ரனுடைய அருளை பெற இந்த யாகம் செய்யப்படுகிறது. வேதம் 4: ரிக், யஜுர், சாம, அதர்வன. ரிக்வேதம் ருத்ரனை வல்லவருக்கு வல்லவர் என போற்றுகிறது. 9 கிரகங்களை சமாதானப்படுத்தவும் சாந்தப்படுத்தவும், ருத்ரனுடைய அருமை பெறவும், இறைவனுடைய கருணையை பெறவும், பல்வேறு சவால்களை சமாளிக்கவும் சிவன் பக்தியுடன் வழிபடும்போது மன அமைதியை அளித்து வழிபடுபவர்களுக்கு உலக இன்பங்களை அளிக்கிறார். ஸ்ரீ மகா சண்டி யாகம் வாழ்க்கையில் அனைத்து வகையான தோஷங்களையும் தடைகளையும் அகற்ற உதவுகிறது. துர்கா தேவி காணிக்கைகளை சண்டி வடிவில் எடுத்துக்கொள்கிறார். தடை நீக்கம், நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற, அயோக்கிய கூறுகளால் வரும் துன்பங்களை நீங்கும், அனைத்து நச்சுப் பொருட்களும் வெளியேறும். புகழ் சாதனை, தாமடைய சண்டியமும் எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெற உதவுகிறது. இந்த யாகத்தை ஆன்மீக அன்பர்கள் மக்கள் நலனுக்காக, இந்த உலக நலனுக்காக, வணிக செழிப்பிற்காக, மனநலத்திற்காக இதை கள்ளிப்பட்டி பிரிவிலே கடந்த 3 ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டும் கூட வியாழன் வெள்ளி, அதாவது 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் 2 நாட்களும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்களும் சிறப்பான முறையிலே அன்னதானம் நடைபெற்றது. மிக பிரம்மாண்டமான பந்தலிலே மிகுந்த பொருட்செலவிலே மக்கள் நலனுக்காக, உலக நலனுக்காக இந்த ஸ்ரீ மகா நவசண்டி யோகமும் இந்த வேள்வியும் ருத்ர வேள்வியும் நடைபெற்றது. இது மீண்டும் தொடரும் என்று சொல்லி நாம் நம்பலாம். இது உலக நலனுக்காக செய்யப்பட்ட ஒன்று. எனவே அனைத்து மக்களும் ஆண்டுதோறும் இந்த யாகத்திலே கலந்து கொண்டு தங்கள் வணிகம் செழிக்கவும், மனநலன் செழிக்கவும் வாழ்த்தி வணங்கி இறைவனை வேண்டுவோம்.